உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயம் தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். மனிதனுக்கு விடை தெரியாத அனைத்து கேள்விகளுக்குமே அவன் தன்னுடைய அந்த நெற்றி புருவத்தை தான் தட்டுவான். 2 கண்களுக்கு நடுவிலே வருகிறதே அந்த நெற்றி பொட்டு, அங்குதான் இந்துக்கள் வந்து பொட்டு வைப்பார்கள். காரணம் என்னவென்றால் 7 கிரகங்களும் வெளியிலே இல்லை, இந்த 7 கிரகங்களும் நம் உடம்பில் தான் வேலை செய்கிறது என்பதை ஆதி இந்து கண்டுபிடித்தான். மூலாதாரம் என்பது நம்முடைய ஆண் பெண் அந்த குறிகளுக்கும் நம்முடைய மலஜலம் கழிக்கும் அந்த இடத்திற்கும் நடுவிலே ஒரு கோடு வரும் அல்லவா, அந்த கோடே மூலாதாரம். அதுதான் மூலாதாரம். உயிர் வந்து அதுதான் மூலாதார். அந்த இடத்திற்கு பெயரே மூலாதார். மூலாதார் என்ற வார்த்தையிலே என்ன இருக்கிறது? நம்முடைய உயிரின் மூலம் அங்கு அடங்கியிருக்கிறது. ஆக காமத்தின் வாயிலாகவே படைப்புகள் வருகிறது என்பதை ஆதி மனிதன் கண்டுபிடித்தான். காரணம், அவன் ஒரு ஆண் பெண்ணோடு கோழி கழிக்கிறான், பிறகு குழந்தை பிறக்கிறது. அந்த மூலாதார் என்ற இடத்திலே சூரியன் உரைகிறார். அது ஆண் தன்மையோடு விளங்குகிறது. அந்த மூலாதாருக்கு அடுத்தபடியாக சுவாதிஷ்டான், அங்கு பெண் தன்மை. இந்த மூலாதார் குளிர்ந்து வெடித்து பிக் பேங் தேர்களில் செதறிய அந்த இதுதான் யோக சாஸ்திரம். இது மிக மதிப்புமிக்க சாஸ்திரம். இதை உருவாக்கியவர் தான் பதஞ்சலி. இன்றைக்கு அந்த பதஞ்சலி யோகா சாஸ்திரத்தை வைத்து கொண்டு தான் எல்லோரும் 10,000 கோடி 10 லட்சம் கோடி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் யோகா என்ற ஒரு கலையிலே. இந்த யோகாவை ஆதியிலே கண்டுபிடித்தவர்கள் பதஞ்சலி முனிவர். இந்த யோக சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் இந்த 7 கிரகங்களும் வேலை செய்கிறது என்பதை பதஞ்சலி கண்டுபிடித்தார். ஆக மூலாதாரிலே கொழுந்து விட்டு எரியும் காம தீச்சுடர் உஷ்ணம், காம தீச்சுடர் என்ற உஷ்ணம் அங்கு இருக்கிறது, காம உச்சம் இருக்கிறது. அதன் வழியாகத்தான் பிறப்புகள் ஏற்படுகின்றது. பிறகு நவகிரக பரிபாஷையில் கூட அதுதான் வருகிறது. சூரியனிலிருந்தே வெடித்து சிதறியதாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் மெய்ஞானம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது, விஞ்ஞானம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சொல்லியிருக்கிறது. அங்கேயும் விஞ்ஞானம் எவ்வளோ விக்னமுடைய ஞானமாக இருக்கிறது. ஆக இந்த மூலாதார் என்பது சூரியன், அதற்கு மேல் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான் என்பது சந்திரன். இந்த 2க்கும் காதல் நடந்து காமம் நடந்தால் பிறக்கும் 3வது குழந்தை தான் மூலாதார் சுவாதிஷ்டான் மணிப்புரகா. அந்த மணிப்புரகா ஆணாக இருக்கிறது, அநாதகம் பெண்ணாக இருக்கிறது. மூலாதார் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாதகம் விஷுக்தி ஆஞ்சா சகஸ்ரார் என்றால் இந்த தலைக்கு மேல் பரிபூரண விடுதலை, அதுதான் ஆகாசம். ஆக மேலிருக்கும் விஷயங்கள் தான் கீழிருக்கும் விஷயங்களை ரூல் செய்ய முடியும், ஆக்கிரமிப்பு செய்ய முடியும். இன்றைக்கு சேட்டலைட் எல்லாமே மேலே இருக்கிறனால தான் நம்மளால் செல்ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க முடியுது. சேட்டலைட்டை பூமி கீழே வச்சாக்கா வேலை செய்யாது. ஆனால் மேல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கீழ் இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது அதிகாரம் செலுத்தும். மேலோர்கள் கீழோர்களை கீழ்ப்படிய வைப்பார்கள். அதே போல் வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் கீழே உள்ள மனிதனின் மூளை ஆட்டி படைக்கிறது என்பதை ஆதி மனிதன் உணர்ந்தான். காரணம், ஒருவன் நல்லாகவே இருக்கிறான், திடீரென்று விழுந்து விடுகிறான், கால் உடைகிறது. பிறகு ஒருவன் மரணம் அடைகிறான், பிறகு 100 வயசு வாழ்கிறான், ஒருவன் 10 வயது வாழ்கிறான். இப்படி எல்லா மாற்றங்களுக்கும் விண்கோள்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண கேள்வி ஞானம்தான் இவ்வளோ பெரிய ஜோதிஷம் வளர்ந்ததற்கு காரணம். லேபரேட்டரியிலே எப்படி ஒரு மொட்டாக இருக்கக்கூடிய படம் பிடித்தால் அது மலராக காட்டியதோ, நாளை நடக்கவிருக்கும் ஒரு விஷயத்தை இன்றே காட்டிய நுண் தகடுகள் அதில் இருந்ததோ, அந்த நுண் உணர்வு பெற்ற செல்கள் மனிதன் மூளையிலும் இருக்கிறது.
இந்த பூமி எத்தனை கோடி லட்சம் ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் மனித உயிர் அழிந்து மீண்டும் மனிதன் வந்தாலும் அனைத்து பதிவுகளும் அவன் மூளையில் பதிந்திருக்கிறது. இதற்கு மறுத்து பேச வாய்ப்பே இல்லை. இதை நான் உங்களுக்கு மர வளர்ச்சி கழகம் என்று அமெரிக்காவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவினார்கள். அதன் மூலம் உதாரணம் கொடுத்துவிட்டு மீண்டும் இதை தொடர்கிறேன். அப்போதுதான் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக. அந்த மர வளர்ச்சி கழகம் என்பது ஏன் தொடங்கினார்கள் என்றால், ஒரு மரத்தை 2 கூறாக வெட்டினால் அதற்கு உள்ளே படிமங்கள் இருக்கும். அந்த படிமங்கள் வளையமாக இருக்கும். இந்த வளையத்தில் என்ன விசேஷம் என்று நீங்கள் கேட்கலாம். டக்ளஸ் என்ற விஞ்ஞானி தன் வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்தார். அதாவது ஒரு மரத்திலே, தேக்கு போன்ற மரத்திலே நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது வார்னிஷ் செய்த பிறகு கூட அந்த வளையங்கள் அந்த தேக்கு மர நாற்காலிகளே காணப்படும். அந்த ஒவ்வொரு வளையத்திலுமே சிலது தடிமனான வளையங்கள் இருக்கும், சிலது தின்னா இருக்கும், சிலது திக்கா இருக்கும், சிலது அகன்று இருக்கும், சிலது பெருத்து இருக்கும், சிலது சுருகி இருக்கும். ஆனால் டக்ளஸ் அவர்கள் ஒரு அபூர்வமான ஒரு ஆராய்ச்சி அதில் மேற்கொண்டார். ஒரு மரத்திலே 50 வளையங்கள் இருந்தால் அது 50 இலையுதிர் காலங்களை பார்த்திருக்கிறது, 50 இலையுதிர் கால பருவநிலைகளை பார்த்திருக்கிறது என்று பொருள். அப்படி ஒவ்வொரு வளையமும் சிலது தின்னா இருந்ததுனாக்க அந்த காலகட்டத்தில், அந்த இலையுதிர் காலத்திலே மக்கள் வறட்சியை சந்தித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். சிலது நல்லா தின்னா இல்லாமல் திக்கா இருந்ததுனாக்கா அந்த காலத்தில் மழை அதிகமாக இருந்திருக்கிறது, அந்த இலையுதிர் காலத்திலே மழை அதிகமாக இருந்திருக்கிறது, வெயில் குறைவாக இருந்திருக்கிறது என்று அர்த்தம். எந்த ஒரு வளையத்தில், இந்த 50 வளையத்தில் எதிலே தின்னான கோடு இருக்கிறதோ அந்த இடத்துல மழை குறைவாக பெய்திருக்கிறது, மக்கள் வறுமையிலும் நோய் நொடிகளிலும் அகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார். இப்படியே போய்கொண்டிருக்கிற இந்த வளையத்திலே ஒரு 10 வளையத்துக்கு பிறகு வரக்கூடிய 11வது வளையம் மிகவும் அகன்றிருந்தது, மற்ற எல்லாவற்றையும் விட அகன்றிருந்தது. மீண்டும் அவர் கணக்கெடுத்து கொண்டு வரும்போது சரியாக 10க்கு மேல் 11 அதே போல் அகன்றிருக்கிறது. இப்படி 50 இலையுதிர் காலத்திலே 4 இடத்திலே மிகப்பெரிய கோடுகள் அகன்றிருந்ததை வைத்துத்தான் நான் முன்பே சொன்னேனே, சிஜேஸ்க்வி என்பவர் ரஷ்யாவிலேயே இருந்த ஒரு விஞ்ஞானி. அவர் 1990 ஸ்டாலின் கைது செய்து உள்ளே அடைத்தார். பிறகு ஸ்டாலின் இறக்கும் வரையிலும் அவரை வெளிவிடவில்லை. அதற்கு ஒரே காரணம், சூரியனில் ஏற்படக்கூடிய 11 ஆண்டுகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அணு புயல்தான் பூமியில் நடக்கின்ற அனைத்து விதமான கொள்ளை நோய்கள், அம்மை நோய்களுக்கும் காரணம், பிறகு மனிதனுடைய செல்வ நிலைகளுக்கும் அதுதான் காரணம் என்றார். இந்த சித்தாந்தம் உண்மையாகிவிட்டால் பிறகு கம்யூனிச மார்க்சிச சித்தாந்தம் உண்மை என்று நிரூபிக்க சாத்தியமில்லை. காரணம், மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய போராட்டத்திற்கும் அமைதியின்மைக்கும் பொருளாதாரமே காரணம் என்பதுதான் மார்க்சிய சித்தாந்தம். ஆனால் இவருடைய சித்தாந்தமோ இல்லவே இல்லை. 11 ஆண்டுகளுக்கு சூரியனில் ஏற்படக்கூடிய ஒரு அணுப்புயல் தான் ஒரு மனிதனை செல்வந்தனாகவும் செல்வமற்றவனாகவும் மேலும் அவனை நோய் உள்ளவனாகவும் கொள்ளை நோய்களுக்கும் அம்மை நோய்களுக்கும் காரணம் என்றார். உடனே இந்த சித்தாந்தம் உண்மைதான். ஏனென்றால் அதை யாரும் எந்த விஞ்ஞானியும் மறுக்கவில்லை. சிஜேஸ்கின் சித்தாந்தத்தை எந்த விஞ்ஞானியும் மறுக்கவில்லை. அது அவர் சொல்வது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி பட்சத்தில் இது உண்மை சித்தாந்தம் ஆகிவிட்டால் தங்களுடைய மார்க்சிய சித்தாந்தம் படுத்துக்கொள்ளுமே. பிறகு எல்லாவற்றிற்கும் ஜோதிடத்தை தான் காரணம் காட்டியாக வேண்டும், கிரகங்களைத்தான் காரணம் காட்டியாக வேண்டும். பிறகு இங்கே நம்முடைய தனித்துவமான கொள்கை நிற்காதே என்பதால் அவரை பிடித்து உள்ளே தள்ளினார். பிறகு குருச்சே வரும் வரையிலும் அவரை விடுதலை செய்யவில்லை. அவருடைய பொன்னான 50 ஆண்டுகள் சிறையில் கரைந்தது. பிறகு அவர் எஞ்சி வெளியிலே 3, 4, 5 மாதத்தில் இறந்து விட்டார். அந்த 5 மாதத்திற்குள் தான் சேகரித்த அனைத்தையும் அவர் எழுதி வைத்து விட்டு சென்றார். அவருக்கு பின் இயேசுவுக்கு முன்னர் கிட்டத்தட்ட பராசெல்ஸ் என்பவர் இயேசுவுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். அவர் ஒரு மிக சிறந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்தார். அவர்தான் சொன்னால் பிரபஞ்ச ஒத்திசைவு. அந்த பிரபஞ்ச ஒத்திசைவு இருந்தால் மாத்திரமே எந்த நோயாளியும் குணப்படுத்த முடியும். அதனால் நான் அந்த பிரபஞ்ச ஒத்திசைவத்தை ஜோதிடத்தின் வாயிலாகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு வழியில் பார்க்க முடியாது. அவர் ஒரு மருத்துவர், அவர் சுவிஸ் மருத்துவர். இந்த பராசெல்ஸினுடைய கண்டுபிடிப்பு இன்றில்லாவிட்டாலும் சரி நாளை மருத்துவ விஞ்ஞான துறையையே மாற்றிவிடும். அந்த பராசெல்ஸ் தன்னிடத்தில் மருத்துவம் பார்க்க வருகின்ற எந்த நோயாளியுடைய ஜனன ஜாதக ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்காமல் அவர் மருந்தே கொடுத்ததில்லை. அப்படி கொடுத்தவர்கள் எல்லோருமே குணமடைந்து விட்டார்கள். இதில் வியப்பு என்னவென்று கேட்பீர்கள், மற்ற மருத்துவர்கள் எல்லாமே அவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள், மற்ற மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட நோயாளிகளின் ஜனன ஜாதக குறிப்பை கொண்டு அந்த ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டு வைத்தியம் பார்த்து அவர்கள் அனைவரையும் நோயிலிருந்து குணப்படுத்தினார். அதற்கு அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர் சொன்னது, ஒரு மனிதனின் உடல் ஒத்திசைவை நான் அறியாமல் எப்படி அவனுக்கு மருந்து மாத்திரைகளையும் தர முடியும் என்றார். அப்படி என்றால் ஜோதிடத்திலே ஜென்ம நட்சத்திரம் என்பதுதான் உங்களுடைய
உடலை நிர்ணயிக்கக்கூடிய நட்சத்திரம். அதைத்தான் ராசி என்று, தினராசி, மாதராசி, வாரராசி என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பலம் பலவீனம், அந்த சாரநாதன் அந்த ஜாதகத்தில் பெற்றிருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை வைத்துத்தான் நான் மருந்து தந்தால் அவனுக்கு வேலை செய்யும். வெறுமனே ஜென்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி நீசமாகவோ அஸ்தமனமாகவோ 6-8 பன்னெண்டுல மறைந்திருந்து இவனுக்கு என்னதான் வைத்தியம் பார்த்தாலும், சில பேருக்கு வந்து அவனை அமெரிக்காவில் கொண்டு போங்க, புரூக்லினில் கொண்டு போங்க, அவனுக்கு வைத்தியம் பார்க்க இயலாது, அவனுக்கு பார்த்தாலும் குணமாகாது என்பதை அவர் சொன்னார். சுவிஸ் மருத்துவரான பராசெல்ஸ். பிறகு அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே விண்மீன்களினுடைய தாக்கத்திற்குத்தான் ஆட்படுகிறது. விண்மீன்களின் தாக்கம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடப்பதில்லை. மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுக்கும் விண்மீன்கள் தான் காரணம். மனிதனுடைய ஆரோக்கியமின்மைக்கும் விண்மீன்கள் தான் தாக்கம் என்று சொன்னார். அதைவிட மிக சிறந்த கோட்பாடை சொன்னார். பிரபஞ்சத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் தான் நோய்க்கு காரணம் என்றார். விண்மீன்களுக்குள் ஏற்படக்கூடிய தாக்கம், எதிர்மறை தாக்கம் தான் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுத்துகிறது. அந்த விண்மீன்களோடு ஒத்திசைவான விண்மீன்களுடைய தாக்கம் ஏற்படும் போது அவனுடைய உடல் நலம் கெடவில்லை என்று சொன்னார். ஆனால் நீங்கள் ஒரு மருத்துவரிடம் போய் ஆரோக்கியம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்று கேட்டால், நோய் இல்லாமல் இருப்பதுவே ஆரோக்கியம் என்று சொல்வார். நோய் இல்லாமல் இருப்பதுவே ஆரோக்கியம் என்று சொல்வார். இது எப்படி இருக்கிறது என்றால், விருந்தாளியை வைத்து அந்த வீட்டின் உரிமையாளரை கணிப்பதை போல் இருக்கிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.